பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிக கர்மா அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. சில கர்மாவை தீர்க்க முடியும், சில கர்மாவை தீர்க்க முடியாது. ஒரு ராசி கட்டத்தில் இணையும் காலகட்டம் தான் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். ஜூன் 29, 2026 டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2026 வரைக்கும். இப்போ நாட்டு மக்களுக்குன்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகமே செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய யோகமாக தான் இருக்கு. சிஎம் சாரே அடுத்து சண்டி யாகத்துக்கு பிளான் பண்ணியிருக்காரு. அந்த சண்டி யாகத்துக்கே கரெக்டான ஒரு அஸ்ட்ராலஜர் அவருக்கு வந்து ஐடியாஸ் கொடுக்குறாங்க. சண்டி யாகம் கரெக்டாக எப்போ பிளான் பண்ணுறாரு நீங்கள் வேணால் பாருங்கள். ஜூலையில் அவர் பிளான் பண்ணுவார். ஏன்னா ஜூலையில் தான் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் வருது. சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தை எதுக்கு பயன்படுத்திக்கலாம்னா தோஷம் கழிக்கிறதுக்கும் அடுத்து பூஜைகள் செய்யறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். கடகராசியில் தான் இந்த 3 கிரக சேர்க்கை. சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார். அப்போ எப்போதும் ராகு கேதுக்கு பக்கத்தில் இந்த யோகம் பெற்ற கிரகங்கள் வந்துச்சு அப்படின்னா இதில் ராகு கேது எல்லாமே நிழல் கிரகங்கள். அவங்க எல்லாமே வர்ச்சுவல், திரை, பிம்பம், ரியாலிட்டி இல்லை அப்படிங்கிறது. ராகு கேதுக்களுடன் உண்டான அம்மன். அப்போ ராகு கேதுன்னா 5 தலை நாகம். 5 தலை நாகம் குடைப்பிடிக்கக்கூடிய அம்மன் வழிபாடு, ஆண் தெய்வ வழிபாடு எல்லாமே சிறப்பு. புரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிட முனைவர் அருண் கார்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். புரோவோக் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார். இந்த சனிப்பெயர்ச்சி அடுத்து சமீபத்தில் குரு பயிற்சி முடிஞ்சது. இப்போ சனி வக்ர பயிற்சி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சின்னு வந்து இப்படி பல பயிற்சிகள் வந்தாலும் மக்களோடைய வாழ்க்கையில் ஒரு பெருசாக ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்னதான் பொருளாதார நிலை வந்து உயரும் அப்படின்னு சொன்னாலுமே சாமானிய மக்களுக்கு வந்து பொருளாதாரம் அந்தளவுக்கு பெருசாக முன்னேற்றம் இல்லை. எப்படி சொல்கிறதுனா அந்த கை கட்டினது வாய் கட்டலை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. பட் ஆனால் நமக்கு எதுவுமே பெருசாக கனெக்ட் ஆகலையே அப்படின்ற ஃபீல் எல்லாருக்குமே இருக்கு. அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பயிற்சியோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல காலகட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க என்னென்னா பிரச்சனை வந்து மனிதனுக்கு தீரவே மாட்டேங்குது. என்ன மாறினாலும் இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்டயே வந்து சொல்கிறாங்க, சார் குரு மாறினா நல்லா இருக்குன்றாங்க, சனி மாறினா நல்லா இருக்குன்றாங்க, குரு தசை அடுத்து வரப்போகுது, சுக்கிரன் தசை வரப்போகுது நல்லா இருக்குன்றாங்க, ஒன்றுமே நல்லா இல்லை, வீடு சரியில்லை, வாஸ்து சரியில்லை, வீடை மாற்ற சொன்னாங்க, வீடும் மாற்றியாச்சு, இத்தனையும் பண்ணியாச்சு, ஆனால் வந்து நிலைமை மாறவே இல்லை, இப்படியே தான் இருக்குது அப்படின்னு சிலர் புலம்புறதை நானே கேட்டிருக்கேன். ஒன்று. அடுத்த 2வது சிலர்லாம் பார்த்தா அந்த உயர்வான பணக்காரங்களாகவே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் மோசமான காலகட்டமே வராதா? அப்போ அப்படின்லாம் இருக்குது. இந்த ஜோதிடம், வாஸ்து இதையெல்லாம் தாண்டி இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா கர்மா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 விஷயம் இருக்குது. ஜோதிடம், வாஸ்து, கர்மா. ஜோதிடம் ஒரு 33%, வாஸ்து 33%, கர்மா 33%. அப்போ என்ன தான் ஜோதிடம் வாஸ்து சரி இருந்தாலும் இந்த கர்மா சரியில்லைன்னா அவனோட வாழ்க்கையில் அடிதான். அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய முன்வினை பயன். அப்போ அந்த கர்மாவிலேயே நிறைய வகைகள் இருக்குது. பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிக கர்மா அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. சில கர்மாவை தீர்க்க முடியும், சில கர்மாவை தீர்க்க முடியாது. ஆனால் இறைவனே வந்து இந்த மாதிரி கர்மா, இந்த மாதிரி பிரச்சனை, தீராத பிரச்சனைகளை தீர்றதுக்கு சில குறிப்பிட்ட காலகட்டங்கள் வேதங்களில் உண்டு. அப்படியான காலகட்டம் அப்படிங்கிறது என்னதான் இந்த பயிற்சிகள் நடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், ஒரு வருடத்துலேயோ சில வருடங்களுக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி காலகட்டம் வரும். அப்படி வரக்கூடிய காலகட்டம் தான் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு காலம். அப்படின்னா என்னன்னா, இப்போ லக்ஷ்மி அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், அடுத்து நாராயணர் அப்படின்னா புத பகவான், அடுத்து ராஜா அப்படின்னா குரு பகவான். இந்த யோகம் அப்போது குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்களும் ஒரு ராசி கட்டத்தில் இணையும் காலகட்டம் தான் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். அந்த காலகட்டம் ஜூன் 29, 2026 டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2026 வரைக்கும் ஒரு 10-12 நாள் மட்டும் இந்த யோகம் ராசி கட்டத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம். இது வந்து முன்பின் ஒரு 10 நாள் எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தோன்னா ஒரு ஜூன் மிட்லேருந்து ஒரு ஜூலை மிட் வரைக்குமே
இந்த காலகட்டம் வந்து இந்த யோகமான காலகட்டம் இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய கர்மாவை தீர்க்கறதுக்கும் லைஃப்பில் ஒரு ஸ்டெப் ஒரு படி மேலே போகிறதுக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். அப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அப்படி ஏதாவது காலகட்டம் இருக்கா அப்படின்னா, அப்படியான காலகட்டம் இருக்குது. அதற்கு பெயர் லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம். அது வந்து இந்த ஜூன் டு ஜூலை மாதம் ஒரு 15, 20ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் இருக்குது. ஆனால் இது எல்லா வருஷமும் இருக்கா, இல்லை இந்த வருஷம் மட்டும்தான் இருக்கா? ஒரு ஒரு வருஷமும் இதே மாதிரி குரு பகவான் கூட சுக்கிர பகவான், புத பகவான் இணைவாங்க. ஆனால் எல்லா வருஷத்துலையும் நடக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்துக்கும் இந்த வருஷம் 2026 இந்த கிரக யோகத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, இந்த வருடம் மட்டும் குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். அப்போ உச்சம் பெற்ற குரு பகவான் கூட இந்த சுக்கிர பகவான், புத பகவான் சேர்றது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதனால் இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த யோக நிலை வந்து ரொம்ப சிறப்பான யோக நிலை. இன்னும் சொல்லப்போனால், இப்போ ஜோதிடத்தில் ராஜா அப்படிங்கிறவர் குரு பகவான், அடுத்து ராணி அப்படிங்கிறது சுக்கிர பகவான், ஜோதிடத்தின் இளவரசன் நாயகன் அப்படிங்கிறது புத பகவான். இது எல்லாரும் சேர்ந்த யோகம் அப்படிங்கிறது எவ்வளோ சூப்பரான யோகம். அப்போ வந்து இதை கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம், பிரச்சனைகளை ஒரு தீர்க்கறதுக்கான ஒரு முக்கியமான யோகம்னு சொல்லலாம், ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு, அடுத்து ஒரு பெரும் செல்வ நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது, லைஃபவே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, லைஃபவே திருப்பி போடுறது, இந்த மாதிரியான காலகட்டம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்க்கு முக்கியமான பிளானட்ஸே 3 பேர் தான். குரு, சுக்கிரன், புதன். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் குரு அப்படிங்கிறது ஃபண்டு மேனேஜர், அடுத்து புதனுங்கிறது டெசிஷன் மேக்கர், சுக்கிரன் அப்படிங்கிறது ஃபண்டு. அப்போ இது 3 இணைஞ்சாதான் நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி கிடைக்கும். அது 3ம் இணையும் காலகட்டமாகவும் இந்த பீரியட் இருக்குது. அப்போ இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த ஜூன், ஜூலை ஒரு 15th 20th வரைக்குமே இதை வச்சுக்கலாம். அந்த காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பரான காலகட்டம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேஸ் இந்த வருஷம். இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இதை எப்படி மக்கள் பயன்படுத்திக்கணும்? இப்போது நம்ம கர்மா தீர்க்கறதுக்கான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எதெல்லாம் நமக்கு பலன் தரலையோ அதெல்லாம் கர்மா. இப்போ இவ்வளோ நாள் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நான் ஒரு விஷயத்தை எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு அது லாபமே தரலை அப்படின்னா அது கர்மா. இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 15 to 20 நாள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புது முதலீடு தொடங்குங்கள், புது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு லாபம் தரலையோ அதெல்லாம் கர்மா. லாபம் வராத நஷ்டம் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு புதுசாக ஒரு அதாவது வீட்டிலே வந்து வரவு செலவு கணக்குக்கும் அடுத்த அக்கௌண்ட்ஸில் ஆடிட்டிங்க்கு புதுசாக ஒரு நோட் புக் போட்டு வரவுன்னு போட்டு வரவுன்னு எழுதி ஒரு ₹100 எழுதி ₹100 உள்ளே வச்சு ஒரு புது நோட் புக் போட்டு வரவு செலவு கணக்கு ஆரம்பிங்க. அது அபரிவிதமான வரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அடுத்து புதுசாக ஹோமங்கள், புதுசாக வந்து பூஜைகள். இந்த காலகட்டத்தில் லக்ஷ்மி நாராயண பூஜை, குபேரலக்ஷ்மி பூஜை, அடுத்து வாஸ்துக்கு உண்டான ஹோமங்கள், அடுத்து வீட்டில் கணபதி ஹோமம், கடையில் கணபதி ஹோமம் இதெல்லாம் பண்ணலாம். இல்லை ஹோமங்கள் என்ன பண்ண முடியலனா அட்லீஸ்ட் பூஜையாவது பண்ணுங்கள். அதாவது ஒரு புது தொடக்கம், ஒரு புது முதலீடு, புது பிஸ்னஸ்ஸு, புது அக்கௌண்ட்டு, புது சேமிப்பு கணக்கு, புது டிமேட் அக்கௌண்ட்டு, புதுசாக ட்ரேடிங்க்கு பைனான்ஸில் வந்து கிரிப்டோ கரன்சியில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணக்கூடியது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது எல்லாமே வளர்ச்சியை தரும். இது வந்து பயங்கரமாக வளர்ந்துடும். அப்போ இதெல்லாம் ஆகாதோ எல்லாத்தையும் பழையது எல்லாத்தையும் கழிச்சிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நல்ல ஒரு வரவை தரும். அடுத்து இந்த காலகட்டத்தில் லக்ஷ்மி தேவியும் நாராயணரையும் கும்பிடுங்க. இப்போ லக்ஷ்மி நாராயணர் அப்படிங்கிறவர் இப்போ நம்ம எப்படி இருப்பாருன்னா, லக்ஷ்மி தேவி நாராயணரும் ஒரு கருடரில் பறந்து போவாங்க. அந்த படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுங்க. அந்த படத்தை அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது பார்த்து வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. அதிகாலை நேரத்தில் வழிபாடு செய்வது நல்ல உயரிய செல்வத்தை தரும். ஏன்னா காலையில் ஏன் பிரம்ம முகூர்த்தம் வச்சுருக்காங்க? பிரம்மா எதுக்கு அதிபதி? செல்வத்துக்கு அதிபதி. அப்போ பிரம்மா நினச்சாதான் தலையெழுத்தை மாற்ற முடியும். அந்த காலகட்டத்தில் சூரியோதயத்துக்கு முன்னாடி வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை தரும். அப்போ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும்னா பண்ணலாமா? நிறைய பேர் வந்து வீடு வாங்கணும்னு விரும்புவாங்க. அடுத்து திருமணத்துக்கு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு காத்துட்ருந்தவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தை எதுக்கு பயன்படுத்திக்கலாங்கன்னா, தோஷம் கழிக்கிறதுக்கும் அடுத்து பூஜைகள் செய்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, எனக்கு ராகு தோஷம் இருக்குது, இல்லைன்னா எனக்கு கல்யாணம் நடக்கலை,
நான் அந்த கோயில் போய் பூஜை பண்ணுறேன், காளஹஸ்தி போகிறேன், திருமணஞ்சேரி போகிறேன், திருநாகேஸ்வரம் போகிறேன், இந்த மாதிரி வந்து தோஷத்தை கழிக்கிறதுக்கான பூஜைகள் நான் செய்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் செய்யலாம். ஏன்னா இப்போ செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் தோஷம் கம்ப்ளீட்டாக போய் அடுத்து நல்லது வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ என்ன, நம்மளுடைய கர்மா போய் அடுத்து பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரக்கூடிய டைம். அப்போது சுப நிகழ்ச்சிகள் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான பூஜை பரிகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சத்ருசம்ஹார பூஜை, சண்டி யாகம், இந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுத்து பண்ணால் அவங்களாம் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்து போயிடுவாங்க. இப்போ நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்போது நம்ம சிஎம் சாரே அடுத்து சண்டி யாகத்துக்கு பிளான் பண்ணியிருக்காரு. அந்த சண்டி யாகத்துக்கே கரெக்டான ஒரு அஸ்ட்ராலஜர் அவருக்கு வந்து ஐடியாஸ் கொடுக்குறாங்க. அப்போது சண்டி யாகம் கரெக்டாக எப்போ பிளான் பண்ணுறாரு நீங்கள் வேணால் பாருங்கள், ஜூலையில் அவர் பிளான் பண்ணுவார். ஏன்னா ஜூலையில் தான் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் வருது. அந்த காலகட்டத்தில் சண்டி யோகம் பண்ணாலோ, சண்டி யோகத்தில் கலந்துக்கிட்டாலோ, சத்ருசம்ஹார பூஜை பண்ணாலோ, அந்த மாதிரி விஷயங்களில் கலந்துக்கும் போது பயங்கர உயர்வை நோக்கி அவங்க போயிடுவாங்க. அடுத்து வந்து அவங்கள பீட் பண்ணுறக்கு ஆளே இல்லாத மாதிரி ஆயிரும். யாரெல்லாம் சுபகாரியத்துக்கு எதிர்பார்த்துருக்காங்களோ அவங்க வழிபாடுகள் செய்யலாம், பூஜைகள் பரிகாரங்கள் செய்யும்போது இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி நல்ல காலகட்டம் பிறக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து நாட்டில் இருக்க மக்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு? இப்போ நாட்டு மக்களுக்குன்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகமே செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய யோகமாக தான் இருக்குது. அப்போ செல்வம் சம்மந்தமான நிலைன்னா, நான் ட்ரேடராக நான் வந்து எதை பற்றி பேசணுன்னா மார்க்கெட்டை பற்றி பேசணும். மார்க்கெட்டில் ஈக்விட்டி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், இந்த 4 மார்க்கெட்டில் எந்த மார்க்கெட் வந்து இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை ஃபாலோ பண்ணுதுன்னா கிரிப்டோ மார்க்கெட் எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணும். ஏன்னா அது ஃபுல்லுமே வர்ச்சுவல் மார்க்கெட். ஏன்னா இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் எந்த கிரகத்துக்கு பக்கத்தில் நிகழுது அப்படின்னா கடகராசியில் தான் இந்த 3 கிரக சேர்க்கை. சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார். அப்போ எப்போதும் ராகு கேதுக்கு பக்கத்தில் இந்த யோகம் பெற்ற கிரகங்கள் வந்துச்சு அப்படின்னா இதில் ராகு கேது எல்லாமே நிழல் கிரகங்கள். அவங்க எல்லாமே வர்ச்சுவல், திரை, பிம்பம், ரியாலிட்டி இல்லை அப்படிங்கிறது. அப்போ இந்த ரியாலிட்டி இல்லாத வர்ச்சுவல் மார்க்கெட் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட். அப்போது இந்த ஜூன் மந்த் டு ஜூலை மந்த் இந்த காலகட்டத்தில் கிரிப்டோ மார்க்கெட் அக்யூரேட்டாக இந்த யோகத்தை ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த யோகம் எப்படின்னா மார்க்கெட் எல்லாம் ரொம்ப கீழே வரும். அப்போ ஏன் மார்க்கெட் கீழே வருதுன்னா, இப்போ வந்து இது வந்து செல்வத்தை வழங்கக்கூடிய காலகட்டம் நான் சொல்லிட்டேன். அப்போ மார்க்கெட் ரொம்ப மேலே இருந்துச்சுன்னா யாருமே வாங்க முடியாது. விலை கம்மியானதானே நம்ம நிறைய வாங்குவோம். இப்போ வந்து மல்லிகைப்பூ வந்து ஒரு முழம் 500 ரூபாய்க்கு விற்றா யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அதே ஒரு முழம் 20 ரூபாய்ன்னு சொன்னால் ஒரு முழம் வாங்குறவங்க கூட 5 முழம் வாங்குவாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ விலையை காலபுருஷனே இறைவன் என்ன பண்ணுறாரு, மார்க்கெட்டுக்கு கீழே கொண்டு வர்றார். ஏன்? எல்லாருமே முதலீடு பண்ணட்டும் அப்படிங்கிறக்காக. அப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, விலை அதிகமாக ஆக தான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் திடீர்னு கம்மியாச்சுன்னா அதில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். இது ஒரு காலகட்டம் என்னன்னா கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான காலகட்டம். அப்போ வந்து மார்க்கெட் மேலே போகுது, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு மேலே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மேலே தான் போக போகுது, பயங்கர பீக்குக்கு போக போகுது. ஆனால் என்ன, ஒரு கீழே ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் மேலே போகுது. அப்போது பிட்காயின், பிடிசி பார்த்தீங்கன்னா யாருனாலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 50,000, 55,000, லெஸ் தென் 50,000 வரும்னு யாருனாலும் சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஜூன் மந்த்லேயே பிட்காயின் லெஸ் தென் 50,000, அடுத்து 55ஆவது அட்லீஸ்ட் அந்த ப்ரைஸுக்கு பிட்காயின் வந்தே தீரும். அந்த மாதிரியான காலகட்டம். இதே 4 மந்த்ஸுக்கு முன்னாடி பிட்காயின் ஆல் டைம் ஹை. போன வருஷம் 2025 பார்த்தீங்கன்னா 1,20,000+ போன பிடிசி இப்போ அதில் 50% அடி வாங்கி மார்க்கெட் லெஸ் தேன் 60,000 வரப்போகுது, வந்துருச்சு. அப்போ அப்படி 50,000க்கு நெருக்கமாகவும் மார்க்கெட் வரும். அந்த காலகட்டம் தான் பீக் டைம். இது வந்துட்டு அடுத்து பிடிசி மேலே ஏறுறது, இதே இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்திலே ஒரு பீக்குக்கான முயற்சியை அவர் இங்கே எடுத்துருவாங்க. அப்போ கிரிப்டோ எல்லாமே ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஆல் டைம் ஹையை இந்த வருஷமே குயிக்காக சீக்கிரம் ரீச் பண்ணிடும். ஆனால் அந்த ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் 2 வாட்டி அடித்து ஆல் டைம் லோவுக்கு வரும். அதாவது ஒரு 3-4 வருஷத்தில் பார்க்க முடியாத ஒரு லோவுக்கு வரும். அந்த லோ இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலகட்டத்திலையும் உண்டு. அப்போது மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே பயங்கரமான அடி எப்போ வரும்னா இந்த காலகட்டத்தில் தான். எப்போ பீக்குக்கு போகக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அப்போ இப்போ அடுத்து மார்க்கெட் ஒரு அடி அடிச்சுட்டு மேலே போகக்கூடிய காலகட்டம். அப்போ இது எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. கிரிப்டோ கரன்சியில் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்த கிரிப்டோவில் இறங்குனீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். ஏன்னா இது அக்யூரேட்டாக
கிரகங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன மூமெண்ட்டோ அதை ஃபாலோ பண்ணுது கிரிப்டோ மார்க்கெட். அப்போது கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இப்போ சிறப்பான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எந்த வழிபாடு உகந்ததாக இருக்கும்? லக்ஷ்மி, மகாலட்சுமி, அடுத்து ராகு கேதுக்களுடன் உண்டான அம்மன். அப்போ ராகு கேதுன்னா 5 தலை நாகம். 5 தலை நாகம் குடைப்பிடிக்கக்கூடிய அம்மன் வழிபாடு, ஆண் தெய்வ வழிபாடு எல்லாமே சிறப்பு. அப்போ வந்து ஒரு முருகர் மேலே 5 தலை பாம்பு இருந்துச்சுன்னா அதை கும்பிடலாம். அம்மன் 5 தலை பாம்பு மேலே இருந்துச்சுன்னா கும்பிடலாம். சிவபெருமான் மேலே 5 தலை நாகம் குடைப்பிடித்துன்னா கும்பிடலாம். பெருமாள் மேலே 5 தலை நாகம் குடைப்பிடித்துன்னா கும்பிடலாம். அப்போ இது எல்லாமே இந்த கருமாரி அம்மன், மகாலட்சுமி அம்மன், அடுத்து பெருமாள் சயன கோலத்தில் படுத்து பள்ளி கொண்ட பெருமாள், இது எல்லாமே கும்பிடுறது நல்ல வளத்தை தரும். இது செல்வத்தை உயர்த்திக்கிறதுக்கு இந்த வழிபாடை நீங்கள் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு வருஷ காலகட்டத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு மேலே போயிடலாம். அந்த மாதிரி எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த காலகட்டம் இது. லட்சுமி நாராயண யோகம் இதை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி.